திரும்புவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே வேலை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. அல்லேலூயா சொல்லுங்களே, கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இந்த ஊழியர் கூடுகையில் இருப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாய் என்னை அழைத்த அன்பு போதகர் அவர்களுக்கு என்னுடைய மனதார நன்றி. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சபையின் போதகர் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பேழை அரராத் மலையின் மேல் தங்கிற்று. பேழை அரராத் மலையின் மேல் தங்கிற்று. மிக முக்கியமான காரியம். நாம் மேய்த்துக் கொண்டிருக்கிற இந்த சபை ஒரு நாள் அரராத் மலையின் மேல் தங்க வேண்டும். அரராத் என்றால் என்ன? பரிசுத்தம் நிறைந்த இடம் என்று அர்த்தம். இந்த அரராத் மலையில பேழை போய் தங்கி, பேழை தங்குவதற்கு காரணம் என்ன? அதை பத்தி சொல்லணும். ஊழியத்துல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு என்னன்னா, நம்ம சபையை நம்ம ஓட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இப்படி போய் கொண்டிருக்கிற இந்த சபை கரெக்டா போய் அரராத்து மலையில சேரணும். அரராத்து மலையில சேர்ந்துருச்சுன்னா அதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய சக்சஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் இந்த பூமிக்கு வருவார். அவரை நாம் எதிர்கொண்டு சந்திக்கும் போது நாம் மாத்திரமல்ல, நாம் சம்பாதித்த ஆத்துமாக்களோடு கூட நாம் இயேசுவை சந்திக்கும் போது எழுந்து நின்று பிதாவானவர் நிச்சயம் கனம் பண்ணுவார். வேதம் சொல்லுது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அரராத் மலையில சேர நான் விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாம் மேய்த்து கொண்டிருக்கிற இந்த ஆடுகளோடு கூட நம் சபையை கூட்டிக் கொண்டு ஒரு நாள் அரராத்து போய் சேருவான். அதற்கு தேவன் உதவி செய்வார். தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த ஊழியம் உடைஞ்சிடும். நான் அவ்வளவுதான், என் மேல வச்ச தரிசனம் உடைஞ்சு போச்சு, என் வாழ்க்கை போச்சு, எல்லாம் போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல 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 இல்ல. அல்லேலூயா. ஊழிய குறை செத்தா கூட ஊழியம் சாகாது, தரிசனம் சாகாது. அதனால சொல்றேன், எந்த ஊழியமும் போயிடுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் இறுதி வரை நடத்தி போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கரெக்டா சேர்த்துருவார் கர்த்தர். ஏன்னா இது ஏன் ஊழியம் இல்ல, இது அவர் ஊழி. மைனர் படி, உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல். இது யார் ஊழியம்? உங்க ஊழியம் நான் ஏன் கலங்க, அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி எஜமானனே என் ராஜனே, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, எஜமானன் நீர் இருக்க. உங்க ஊழியம் ஏசப்பா நான் ஏன் கலங்க, அழைச்சது நீங்க. ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். அடுத்தது 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 9:1. போதும். 3 காரியம். நோவா பேழையை கொண்டு போய் சேர்த்து. இந்த பூமியில வாழும்போது ஒரு விஷயம், கிருபை பெற்றவங்களா ஊழியம் செய்யணும்.
இந்த பூமியில ஊழியம் செய்யும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு ஊழியம் செய்யும். இந்த பூமியில செய்யற இந்த ஊழியத்தை ஒரு நாள் அரராத்துக்கு கொண்டு போய் சேர்க்க. இது மூணும் தான் ஒரு ஊழியக்காரனுக்கு அவசியம். ரொம்ப தெளிவாக தேவனுடைய வார்த்தையை கேட்போம். ஆண்டவராகிய தேவன் திட்டமும் தெளிவுமா என்னோடு கூட சில சத்தியங்களை வெளிப்படுத்திக் கொண்டே வந்தார். இன்றைக்கு இந்த நோவாவை குறித்து தான் நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் 10வது தலைமுறையை சேர்ந்தவர் தான் இந்த நோவா. நோவா என்ற பெயருக்கு அர்த்தம் தேற்றுகிறவன் அல்லது ஆற்றுகிறவன் என்ற அர்த்தம். இந்த நோவாவை பற்றி பைபிள்ல 500 வயசு வரைக்கும் ஒண்ணுமே எழுதப்படல. இந்த நோவா பற்றி அதுக்கு பிறகு தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏன் நோவாவால வேலையை கொண்டு போய் அரராத்துல சேர்க்க முடிஞ்சிச்சு? ஏன் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது? ஏன் நோவாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார்? ஒரு ஊழியக்காரங்களுக்கு ரொம்ப அவசியம் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஆசீர்வாதம். எப்படியாவது அந்த வேலையை கொண்டு போய் அரராத்துல சேர்த்துறணும். இதுதான் நம்முடைய வாஞ்சை, இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு, இதுதான் நம்முடைய நோக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். முதல் காரியத்தை நான் சொல்றேன். தன் காலத்தில் இருந்தவர்களுக்கு உள்ளே நீதிமானும் போதும். இருந்தவர்களுக்கு உள்ளே. உலகத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னா, சுருக்கமா சொல்றேன், பூமி சீர்கெட்டதாயிரு, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், தேவன் பூமியை அழிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டார். இப்பொழுது ஒரு காரியத்தை ஆண்டவர் விரும்புறாரு. யாரை வச்சு இந்த பேழையை கட்டணும், யாரை வச்சு இந்த ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் கண்கள் தேடுகிறது. ஆண்டவருடைய கண்கள் தேடுகும் போது ஒருவனுடைய கைகளிலே ஒருவனை பார்க்கிறார். அவன் தான் நோவா. எல்லா மனிதரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. பாவம் செய்கிறார்கள், அக்கிரமம் செய்கிறார்கள், அந்த இஷ்டம் போல வாழ்கிறார்கள், அந்த காலத்திற்கு வாழ்கிறார்கள். ஆனா ஒரே ஒருவன் மட்டும் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருக்கிறான். அப்படி என்னால் பொறுப்புகள் யாருடைய கைகளில் அதிகமாக கொடுக்கப்படுதுன்னா, ஆண்டவருக்காக உண்மையும் உத்தமமாய் ஒரு சாட்சி உள்ள ஜீவியம் செய்யறவங்க கைகளில் பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது. ஒரு ஊழியம் 2 ஊழியமாகும், 2 ஊழியம் 3 ஊழியமாகும், 5 ஊழியம் 10 ஊழியமாகும், 10 ஊழியம் 15 ஊழியமாகும். ஏன் தேவன் நோவாவை தெரிந்து கொண்டு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்கிறாரு. இந்த உலக ஜனத்தை காக்கிற ஒரு பேழையை உண்டாக்கணும், இதுக்குள்ள நீ இப்படி செய்யணும்னு ஒரு பொறுப்பை நோவாவுடைய கையில கொடுக்கிறார். அதுக்கு காரணம் உத்தமம். பாஸ்டர், அவங்க இப்படி இருக்கிறாங்க அதனால நான் இப்படி இருக்கிறேன், அவங்க இப்படி செஞ்சாங்க அதனால நான் இப்படி செய்யறேன், அவங்க அந்த காரியத்தை பண்ணாங்க அதனால நான் இப்படி பண்றேன். இல்ல இல்ல, ஒரே ஒரு காரியம் தான். யாரு எப்படி இருந்தாலும் தேவனுடைய பார்வையில நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோங்கிறது முக்கியம். நீதிமானும் உத்தமன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இவ்வளவு மனிதர்கள் இருக்கும் போது நோவாவுக்கு மட்டும் மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்குறீங்களே, காரணம் என்ன கேட்டபோது கர்த்தர் சொன்னாரு, அவன் நீதிமான் உத்தமன். யோபு ஊட் தேசத்தில் இருந்தான், அவன் உத்தமன் என்று பெயர், சன்மார்க்கன். முதலாவது பைபிள்ல இயல்பா எழுதப்பட்டுச்சு. ஆண்டவரே சாத்தானுக்கு சொல்வாரு, அவன் உத்தமன் நீதிமான். மனுஷனுக்கு முன்னாடி நற்சாட்சி பெற்று விடலாம், ஆனால் தேவனுக்கு முன்னாடி பெறுவது ரொம்ப கஷ்டம். மனுஷனுக்கு முன்னாடி நற்சாட்சி பெற்றான், தேவனுக்கு முன்பதாக நற்சாட்சி, தேவனுக்கு முன்பதாகவும் நோவா சற்சாட்சி பெறுகிறான். அதனாலதான் யோபு எல்லாவற்றையும் இழந்தாலும் திரும்ப மிகப்பெரிய பொறுப்புக்கு அவனை கர்த்தர் கொண்டு போகிறார். அல்லேலூயா,
7,000 ஆடு என்று சொன்னால் அப்படியே யோபுக்கு 14,000 ஆடுகளாய் மாறிற்று. யோபுக்கு அப்படியே 3,000 ஒட்டகம் என்று சொன்னால் அது 6,000 மாறிற்று. இன்னைக்கு சொல்ல சபை பெருகணும், ஊழியம் பெருகணும், நாம் பெருகணும், அது இரட்டத்தனையா போகணும்னா கர்த்தர் யோபு கிட்ட இருந்த அந்த நோவா கிட்ட இருந்த உண்மையும் உத்தமத்தையும் தேவன் விரும்புகிறார். மிகப்பெரிய பொறுப்புங்க, மிகப்பெரிய பொறுப்பு. நான் போக போக சொல்றேன். இப்போ ரெண்டாவது ஒரு காரியம் சொல்ல போறேன். ஒரு ஊழியக்காரனுடைய குவாலிட்டி முதல்ல என்ன அப்படின்னா நீதிமான், உத்தம். ஊர் ஜனத்துக்கும் உள்ள இருக்கிற ஜனத்துக்கும் நோவாவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. எங்கேயோ ஒரு ஊழியக்காரர் செய்யற தவறு முழு கிறிஸ்துவத்தையும் பாதிச்சிரு. ஐயா, நிறைய சபைகளை கட்டணும், நல்ல பொறுப்பை வகிக்கணும், நல்ல உயர்ந்து வரணும்னா கர்த்தர் இன்னைக்கு விரும்புகிற ஒரு காரியம் நீதிமான், உத்தமனாய். மோசே உண்மையாய் அந்த ஊழியத்தை செய்வான் என்று அறிந்துதான் 20 லட்சம் பேரை பெரிய கூட்டத்தை கையில் ஒப்பு கொடுத்தாரு. என் தாசனாகிய மோசையோ என் வீட்டில் எங்கும் உண்மையில்லவனா இருந்தார். அதனாலதான் 20 லட்சம் பேரை கையில கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், உண்மையில்லவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை கையில கொடுத்தார். உண்மை உத்தமம் இருக்குமானால் ஒரு பெரிய கூட்டத்தை நம்ம கையில பொறுப்பா கர்த்தர் கொடுப்பாரு. அல்லேலூயா. உண்மை இல்லாதவன் என்று தெரிந்து விட்டால் பொறுப்புகள் கைக்கு வராது, பெருங்கூட்டம் கைக்கு வராது. இன்னைக்கு தீர்க்கதரிசனமா சொல்றேன், மறுபடியும் கர்த்தர் அந்த உண்மைக்குள்ளே உங்களை அழைக்கிறார், அந்த உத்தமத்துக்குள்ள தேவன் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. இப்போ ரெண்டாவது ஒரு காரியம், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். மைனர் படி மேஜர். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானை மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே ஆகாயம். ரொம்ப தெளிவா கவனிக்க வேண்டிய விஷயம், நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டார். அதை சரியா புரிஞ்சு கொள்றது எப்படி? நேரத்தை நோவா தேவனோடு செலவிட்டான். ஊழியக்காரங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிஸி, எங்க பார்த்தாலும் பிஸி. நானும் பிஸியா தான் இருக்கேன், நீங்களும் பிஸி தான். கிட்டத்தட்ட 1.5 மாசமா நான் பிரயாணத்தில் இருந்துகிட்டே இருக்கேன், ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஊழியம் ஊழியம் ஊழியம், பிரசங்கிக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம். ஆனா தேவனோட நேரத்தை, ஒருவேளை நோவாவுடைய கையில் இந்த பொறுப்பை கொடுத்திருந்தாருன்னு வச்சுங்க, நோவா செஞ்சிருக்க முடியாது. தேவனோடு நேரத்தை செலவிடாத நோவாவுடைய கையில கொடுத்திருந்தா இந்த பொறுப்பை செய்ய முடியாதுன்னு தேவனுக்கு தெரிந்துதான் நேரத்தை தேவனோடு செலவிடுகிறவனுடைய கையில இந்த பொறுப்பை கொடுக்கிறாரு. சில பேர் என்ன கேட்பாங்க, பாஸ்டர் அந்த ஊழியக்காரர் அப்படி பயன்படுத்தப்படுறாரு, அந்த ஊழியக்காரர் ஊழியம் செய்யறாரு, இந்த ஊழியக்காரர் ஊழியம் செய்யறாரு, இந்த ஊழியக்காரர் செய்யறாரு. பிரதர், ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தேவ சமூகத்துல உட்கார்ந்து நேரத்தை செலவிட்டா போதும். அல்லேலூயா. நோவாவின் தேவன் நம்முடைய தேவன். அவர் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. அவர் நோவாவுக்கு செய்ததை நமக்கும் செய்வார். நேரங்களை ஆண்டோடு செலவு. தானியேல் 3 முறை செலவிட்டான். பிரதானிகளில் ஒருவனாக அல்ல, பிரதானிகளுக்கு தலைவன். அடிமையா இருக்கிறான், பிரச்சனை இல்லை. ஒரு தேசத்துல 70 ஆண்டுகள் அடிமை, பிரச்சனை இல்லை. அதெல்லாம் முக்கியம் இல்லை. நேரத்தை செலவிடுகிறவனுக்கு எப்பொழுதும் வேல்யூ உண்டு.
நேரத்தை செலவிடுகிற ஊழியக்காரனுக்கு எப்பொழுது மதிப்பு இருக்கிறது. நேரங்களை செலவிடுகிற ஊழியக்காரனை எப்போது தேவன் பயன்படுத்துவார். ஜெபிக்கிறவனை கர்த்தர் பயன்படுத்துவார். ஆராதிக்கிறவனை தேவன் பயன்படுத்துவார். தேவனோடு நேரத்தை செலவிடுகிற ஊழியக்காரனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவது நிச்சயம். அப்ப நேரத்தை செலவிட்ட இந்த நோவாவை கர்த்தர் அவருடைய வேலைக்காக பயன்படுத்தினார். ஒரு நாளைக்கு 7 முறை நேரத்தை செலவிட்ட தாவீதை, ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை ராஜாவாக உயர்த்த. தாவீதோட பேக்ரவுண்ட் தெரியுமா? ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன் பாருங்க. தாவீதோட ஹிஸ்டரி சொல்றேன் பாருங்க. தாவீதோட அப்பாவை யாருக்கும் தெரியாத ஆளே இல்லை. சனகரிப் சங்கத்தின் தலைவர், ஆலோசனை சங்கத்துடைய தலைவர், இப்படி பயங்கரமாக உயர்ந்த பதவியில் இருக்கும் பொழுது எல்லாருக்கும், இஸ்ரவேல் தேசத்தில் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். தாவீதுடைய அப்பாவோட பேரை சொன்னா எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாள் ஒரு பயங்கரமான புயல் வீசியது. போவாசுடைய சந்ததியிலிருந்து வந்து பல சொத்துக்கு உடையவன் தான் யாரு? தாவீதுடைய அப்பா ஈசாய். பலவிதமான பிரச்சனை ஏற்படுகிறது. இவன் வேற வம்சத்தை சேர்ந்தவன், எப்படி யூதனாக முடியும்? யூதன் அல்லாதவன் எப்படி நமக்கு தலைவனாக முடியும் என்று சொல்லி இந்த ஈசாயை ஒதுக்கி வைத்தார்கள். ஒதுக்கி வைத்தது மட்டுமில்ல, அவனுடைய மனைவி ஒரு யூத பெண்மணி. நீ யூத பெண்மணியா இருக்கிறதுனாலே யூதன் அல்லாதவன் வாழ்வது சரியில்லை என்று சொல்லி 2 பேரை பிரித்து வைத்து விடுவார்கள். ஈசாய்க்கு ஒரே வேதனை, நமக்கு உயர்ந்த பதவி திரும்ப வேண்டும், நாம் யூதன் தான் என்று நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி ஈசாய் என்ன செய்வார் என்று சொன்னால், ஈசாய் உடைய மனைவியுடைய வேலைக்காரியை கூப்பிட்டு, நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள போகிறேன். நீ யாருன்னா, நீ கானானிய பெண். உன்னை திருமணம் செய்துவிட்டு திரும்ப நான் உனக்கு தள்ளுதல் சீட்டு கொடுத்து விட்டால் நான் மோசையின் நியாய பிரமாணத்தின்படி நடந்து கொண்டேன் என்று சொல்லி என்னை யூதர்கள் என்று நம்புவார்கள் என்று சொல்லி அவனிடத்தில் சொன்னான். அவள் போய் அப்படியே ஈசாயுடைய மனைவியிடத்தில் சொன்னாள், இப்படி உங்க வீட்டுக்காரர் ஒரு திட்டமிடுறாரு. அப்ப அவ சொன்னா, யூதர்கள் பொதுவாக ராத்திரியில் தான் திருமணம் செய்வார்கள். அவள் என்ன பண்ணா, ரைட், நான் முக்காடிட்டு உன் வேஷத்தில் நான் போய்விடுகிறேன் என்று சொல்லி அவள் போய் மறுபடியுமாக தாவீது கருத்தரித்து விடுகிறார். அதனால்தான் தாவீது சொல்வா, என் தாய் என் பாவத்திலே என்னை கற்பம் தரித்தாள். அப்ப தாவீது கற்பம் தரித்த பிறகு அங்கே நடக்கிற சம்பவம் என்னன்னு சொன்னா, தாவீது பிறந்து விடுகிறார். மறுபடியும் பஞ்சாயத்து கூடுகிறது. தாவீதுடைய மனைவி தான் உண்மையெல்லாம் சொல்லுகிறாள், இதுதான் நடந்த உண்மை என்று சொன்னார். அப்பொழுது யாரும் ஒற்றுக்கல். அப்பாவுடைய கையில் அதிகாரம் இருந்ததுனாலே தாவீது ஒரு அடிமைக்கு மேல அடிமையாய் வாழ்ந்தார். அவனை வீட்டில் எல்லாரும் வெறுத்தார்கள். அதனால்தான் சிங்கம் கரடி இருக்கிற இடத்திற்கு எப்படியாவது அங்க போயாவது சாகட்டும் என்று ஆடு வைத்தார்கள். அதனாலதான் எல்லாரையும் பந்தி இருக்கும்போது தாவீதை கூப்பிடவில்லை. எங்கேயாவது மந்தையில ஆடு காணாம போச்சுன்னா தாவீது தான் திருடுனான்னு சொல்லி தாவீது மந்தையில் இருக்கிற ஆட்டை பிடித்து விட்டு போறார்கள். வீட்டுக்கு வந்தா, இந்த மந்தையில இத்தனை ஆடு இருந்துச்சே, ஒரு ஆடு எங்கே அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு வீட்டில் கசப்பு கலந்த காடியை கொடுப்பார்கள். வயிற்ற வலிக்கும், பயங்கரமா வயிற்று, இரவு தூங்க முடியாது, அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு. அதனால்தான் என் வயிறு தரையோடு ஒட்டி கொண்டது என்று தாவீது சொல்வார். எனக்கு கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள் என்று சொல்வார். தாவீது அத்தனை பாடுகளையும் உபத்திரங்களையும் பட்ட அந்த தாவீது தான் ஆண்டவர் ராஜாவாக உயர்த்தினார். அதனால்தான் தாவீது அரண்மனைக்குள்ளர போகும்போதெல்லாம் பக்கத்துல ஒரு ரூம் இருக்குமா, அந்த ரூம்குள்ள ஓடி போய் தாவீது உள்ளே சந்தோஷமாய் போவானா, திரும்ப வரும்போது அழுது கொண்டே போவானா. அதை யாரும் கேட்பதற்கு ஒரு உரிமை, அதிகாரம். ஏன்னா ராஜாவாச்சே, கேள்வி கேட்க முடியல. அப்படியும் ஒருவன் தாண்டி கேட்டானா, ராஜா உள்ள போகும்போது சந்தோஷமா போறீங்களே, திரும்ப வரும்போது அழுதுகிட்டு வரீங்களே, ஏன் ராஜா அப்படின்னு கேட்டபோது, என்னோடு உள்ளே வான்னு தாவீது கூட்டிட்டு போய் ஒரு பெட்டியை திறந்து காண்பித்தார். தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது போட்டிருந்த அந்த டிரெஸ், தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது குடிக்க பயன்படுத்திய அந்த துருத்தி, வடி, இது 3ம் இருந்ததா. இதை காண்பித்து, இங்கே இருந்த என்னை தான் தேவன் இதுவரை இங்கே வரை உயர்த்தினார் என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த தாவீதை உயர்த்தினது ஒன்றுதான், அவன் தேவனோடு நேரத்தை செலவிட்டான். எங்கே ஜனங்கள் தேவனோடு நேரத்தை செலவிடுகிறார்களோ தேவன் அவர்களோடு இருக்கிறார்.
எங்கே ஜனங்கள் தேவனோடு நேரத்தை செலவிடுகிறார்களோ அங்கே அற்புதம் நடக்கிறது. எங்கே ஜனங்கள் தேவனோடு நேரத்தை செலவிடுகிறார்களோ அங்கே வெளிப்பாடு உண்டாகிறது, தீர்க்க தரிசனங்கள் உண்டாகிறது, அங்கே சுகம் உண்டாகிறது, அங்கே ஊழியங்கள் வளர்ச்சி அடைகிறது. எந்த சபை நேரத்தை ஆண்டவரோடு செலவிடுகிறதோ அந்த சபை பெருகுகிறது, அந்த சபை பொறுப்புகளில் கடந்து செல்கிறது. எந்த ஊழியக்கார நேரத்தை ஆண்டவரோடு செலவிடுகிறானோ அந்த ஊழியக்காரனை கர்த்தர் உயர்த்துகிறார், பொறுப்பை கொடுக்கிறார். முதல் விஷயம் உண்மை, உத்தமம். இரண்டாவது, நேரத்தை ஆண்டவரோடு செலவிடு. சற்று யோசித்து பாருங்க. நல்ல நானும் பசங்களோட ஜாலியா இருப்பேன், சுத்துவேன், ஊழியங்களுக்கு போறோம், நல்ல ஜாலியா இருக்கிறோம். ஆனா அதே சமயத்தில் சில நேரத்தில் ரூமுக்குள்ள போயிட்டு நான் வெளியே வர மாட்டேன். உள்ள எழுதி ப்ரிப்பேர் ஆகிட்டே இருப்பேன். அவங்களுக்கே தெரியும், அடுத்தடுத்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எங்க ப்ரிப்பேர் பண்றேன்? எல்லாம் என்னுடைய அறையில் இருந்துதான். இன்னைக்கு அதிகாலையில் நான் எழுந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தேன். ஜெபித்து விட்டு தான் இங்கே தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். நேரத்தை செலவிடாம எந்த காரியம் நடக்காது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நிறைய ஊழியங்கள் வளராமல் இருப்பதற்கு காரணம் தேவனோட நேரத்தை செலவிடவில்லை. வீடு விசிட்டிங் போக தெரிஞ்சது, நமக்கு காணிக்கை வாங்க தெரிந்தது, எல்லாம் செய்ய தெரிந்தது, சபையின் ஆராதனை நடத்த தெரிந்தது, பிரசங்கம் பண்ண தெரிந்தது. நமக்கு தேவனோடு நேரத்தை செலவிட தெரியவில்லை. பரிசுத்த ஆவியானவர் திட்டமா பேசுறாரு. இன்னைக்கு நமக்கு குறைந்த நபர்களாய் நாம் இருந்தாலும் கர்த்தர் திட்டம் நம்ம மத்தியில் வெளிப்படுகிறார். இதோ நேரத்தை செலவிடுகிற சில ஊழியர்களை தேடி கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறார். நோவாவின் காலம் திரும்ப வந்திருக்குது. அழிவுக்கு நேராக இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அப்படி வரப்போகிற நேரத்தில் பேழையை தேவன் எடுத்துக்கொள்ள விரும்புகிறார். இந்த பேழையை தேவன் எடுத்துக்கொள்ள போகிற நேரத்தில் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம், கடைசி காலத்தில் நோவாவை போல நேரத்தை செலவிடுகிற சில ஊழியர்களை கர்த்தர் தேடி தன் சபையை கட்டும்படி தேவன் வந்திருக்கிறார். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி ஹல்லேலூயா திடகதடி விக்கதரவஸ்ஸலமதரமா. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இப்ப எப்படி கட்டணும்னு ஒரு காரியத்தை சொல்றாரு. நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி 14 வசனம், 6ஆம் அதிகாரம் 14 வசனம். பாருங்க, இது இத்தனை, இது இவ்வளவு அகலம், இதை கொப்பேர் மரத்துல தான் கட்டணும், இதை இப்படித்தான் செய்யணும், இது இவ்விதமா தான் கட்டணும் சொல்லி ஒரு ஒழுங்கும் கிரமத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். நம்முடைய இஷ்டத்திற்கு செய்வதல்ல, அதற்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. ஊழியம் என்பது நம்முடைய இஷ்டத்திற்கு செய்வதல்ல, அதற்கென்று ஒரு ஒழுங்கு இருக்கிறது. சில பேர் ஆரம்ப ஜபம் பண்ணுங்கன்னு கொடுத்தாக்க 10 நிமிஷம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒழுங்கு இருக்கு. நிறைய ஊழியர்களே இந்த தவறு செய்யறாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அசுத்தாவி கேள்விப்பட்டிருக்கிறேன், அதுக்கப்புறம் பொய் சொல்ற ஆவி கேள்விப்பட்டிருக்கிறேன், பொறாமையின் ஆவி கேள்விப்பட்டிருக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த மைக்கின் ஆவி கேள்விப்பட்டு கொடுத்தா திரும்ப என்ன செய்ய முடியாது, எதையாவது ஒண்ணு வளரிட்டு இருக்கு. எங்க அப்பா ஊழியர் கொடுக்கல நிறைய பிரசங்கம் பண்ணுவார். அப்படி போகும்போது என்னை கூட்டிட்டு போகும்போது சொல்லுவாரு, உன்னை பாட்டு பாட விட்டா பாட்டு பாடு இல்லையா, அன்னைக்கு தேவன் உன்னோடு என்ன பேசுறாருன்னு அமர்ந்திருந்து என்ன செய்ய காட்டு. அப்படியே ஒரு பாட்டு பாடுனா அந்த பாட்டோட என்ன பண்ணிக்க நிப்பாட்டி அப்படியே ஆவியில் நிரப்புறது, அப்புறம் கொண்டு போறது. ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னா காணிக்கையை பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டு ஜெபம் பண்றது.
ஆராதனையில ஒவ்வொரு பாட்டுக்கு இடையில இடையில 10 நிமிஷம் பேசுறது பாக்குறான். பக்கத்து சபையில நல்ல டிசிப்ளினா நடத்துறாங்க, நமக்கு ஒழுங்குதான் அவசியம் அப்படின்னு போயிடும். ஆபிரகாம் போன உடனே கரகரன்னு மகனுடைய கழுத்தை அறுக்கல, கட்டையை அடுக்கிறான், பலிபீடத்தை செப்பரேட் பண்ற ஒழுங்கு. மினிஸ்ட்ரினா அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. சபையின் ஆராதனை 11:30 11:30 கண்டிப்பா என்ன பண்ணிருந்தேன், ஆவியானவர் நடத்துறாரு. ஆவியானவருக்கு தெரியும் சபையின் நேரம் எத்தனை மணிக்கு முடிக்கணுங்கிறது கரெக்ட். ஆவியானவருக்கு தெரியும். ஆவியானவர் மேல பழிய போடுற வேலையே இருக்கக்கூடாது. 11:30 எக்ஸாக்டா முடிச்சிடணும். ஏதோ ஒரு நாள் அதுக்காக போகக்கூடாதுன்னு சொல்ல, ஏதாவது ஒரு நாள் போலாம். வாரம் இதே வேலையை பார்த்தா அவன் பார்ப்பான், ரைட் போக. சகலமும் நல்லொழுக்கமாய் கிரமமாய் நடக்கணும். ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறாரு. அது பாருங்க, ஆண்டவர் ஒழுங்கு கத்து கொடுக்கிறார். நோவா, உங்ககிட்ட அகலமோ உங்ககிட்ட நீளமோ குறைச்சி ஏத்துனின்னு வச்சுக்க, மேல தண்ணியில முழுகிறோம். நான் சொல்ற மாதிரி ஒழுங்கா கட்டிட்டீங்கன்னா எத்தனை புயல் வந்தாலும் மேல அப்படியே மிதந்துகிட்டே இருக்கும்பா. நிறைய சபைகள் புயல்ல ஆடி அசைஞ்சு உழுகிற நிலைமையில் இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? ஒழுங்கை சபை ஊழியர்கள் ஒழுங்கை இழந்துட்டாங்க. ஒழுங்கு ஒரு நல்ல ஆடியோ சிஸ்டம் வைக்கிறது இல்ல, நல்ல 15 டிரைவர்ஸ் இருக்காங்க சபையில. நான் சொல்லி கொடுத்த தம்பி தான் இன்னைக்கு காலையில என்னைய லால்குடியில இருந்து வீடு வரைக்கும் இங்க வரைக்கும் ஓடிட்டு வந்து நான் தூங்கிட்டேன். இந்த மைக்கை என்ன தவிர யாரும் பிடிக்க கூடாது, நினைக்க கூடாது, எல்லாரும் வளர்க்கணும். இங்க இருந்து உள்ளே இருந்து 15 ஊழியக்காரங்களை நான் அனுப்பியிருக்கேன். ஊழிய அனுபவத்தில் சொல்லணும். ஒழுங்கு அவசியம். ஒழுங்கு அவசியம். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, ஜோடா தான் ஏத்தணும். எப்படி சொல்றாரு? எவ்வளவு ஒழுங்கை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ வேலை புறப்பட போது அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை செய்யணும். இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இருபத்தி 22ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இல்ல 21 படிங்க. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக பாருங்க நோவா, சில மாதங்கள் நீங்க பிரயாணிக்க போறீங்க. சில மாதங்கள் பேழை மிதக்க போகுது. யானைக்கு என்ன தீனி வேணும், ஆட்டுக்கு என்ன தீனி வேணும், நரிக்கு என்ன தீனி வேணும், சிங்கத்துக்கு என்ன தீனி வேணும், இத்தனை ஜந்துகளுக்கும் மிருகத்துக்கும் என்ன தீனி வேணும்னு சொல்லி நோவா நீ முன்கூட்டியே சேர்த்து. நிறைய சபை உடைந்து போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உள்ள சரியான உணவு இல்லை. நோவா முன்னாடியே உணவை சேர்த்து வச்சான். நிறைய ஊழியக்காரங்க இன்னைக்கு விடுதலை தராரு, அற்புதம் தராரு, இதையே சொல்லி 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 தான் காலம் பாக்குறான், புளிச்சுட்டு போயிடுறான். ஐயா, நீ அற்புதத்தை சேர்த்து வை நோவா, அதிசயத்தை சேர்த்து வை நோவா, விடுதலையை சேர்த்து வைன்னு சொல்ல. அற்புதம் அதிசயம் பேய் ஓட்டுறதுல செகண்ட்.
முதல்ல பேழைக்குள்ள வசனம் இருக்கணும். மாம்ச பிரகாரமான உணவு அங்க இல்லாம இருந்திருந்ததுன்னு வச்சுங்களேன், யானை மதம் முடிச்சு யோனாவை கொன்றும். சிங்கம் கடிச்சிருக்கும். பல பிரச்சனையை யோனா சந்திக்க விடுது, நோவா சந்திக்க விடுதா இருக்கும். இன்னைக்கு நிறைய சபைக்குள்ள ஒரு ஊழியக்காரனை விசுவாசிகள் எப்படி பார்த்து பயப்படும் தெரியுமா? வல்லமை நிறைந்த வார்த்தைகளை நின்று பேசும்போது நம்ம முன்னாடி நின்று பேசுறது யோசிப்பேன். எங்க ஊழியக்காரர் சாதாரண ஆள் இல்லை. அவர் கர்த்தருடைய வார்த்தை போதிக்கிற ஒரு தேவ மனுஷன். அவர் பிரசங்கித்த தேவ சத்தம் கேட்கும். அவர் வெறுமையான பாத்திரம் இல்ல, கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து செல்லுகிற பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சண்டே எங்க அப்பா சொல்லுவாரு, இங்க வா, ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணணும்னா திங்கக்கிழமை என்ன பண்ணு பிரசங்கத்தை, மிச்சம் 6 நாள் அது தியானி. மிச்சம் 6 நாள் அது தியானி. சனிக்கிழமை ராத்திரி தான் உட்கார்ந்து பாக்குறது. உணவை தப்பா கொடுத்துட்டா வியாதி உள்ளது குறை உள்ளதுமா இருக்கும். ஆனா நல்ல உணவை கொடுத்தோம்னு வச்சுங்களேன், கொளுத்த கட்டு மாதிரி நமக்கு தூணா நிப்பாங்க. உணவை சேர்த்து வச்சுக்க ஆண்டவர் சொல்றார், நோவா நீ பேலைக்குள்ள இருக்கிற வரைக்கும், நீ டிராவல் பண்ணி கீழே இறங்குற வரைக்கும் உன்னையும் குடும்பத்தையும் உள்ள இருக்கிற மிருகத்தையும் காப்பாற்ற போறது எது தெரியுமா? நீ சேர்த்து வச்சுக்கிற உணவு தான். இந்த உணவு என் கையில் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு உங்ககிட்ட வந்திருக்கேன். இதே உணவு உங்க கையில் இருக்கும்னா, எங்கே பசியாடு ஜனங்கள் காத்திருக்கிறார்களோ அந்த இடத்திற்கு கர்த்தர் உங்களையும் கொண்டு. இந்த காலத்து பரிசுத்தவான்கள் ஒன்னே ஒன்று நினைச்சாங்க, மைனர் கொடுப்பா, கர்த்தர் வசனம் பல்ல சம்மட்டி கண்மலையும் நொறுக்கிடுமே, இதய நினைவை வகையாருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே, சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம். அன்னைக்கு இந்த ஊழியத்துக்கு புறப்படும் போது அன்னைக்கு இருந்த ஊழியர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஊழியத்துக்கு புறப்படும் போது இந்த வேதம் ஒன்றுதான் அவர்களுக்கு சொத்தா இருந்துச்சு. கையில பணம் இல்லை, சொத்து இல்லை. ஆனால் இதுக்குள்ள இருக்கிற வார்த்தை என்னை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையோடு ஊழியத்திற்கு புறப்பட்டு போனார். அவர்கள் அப்படி கஷ்டப்பட்டு ஆரம்பித்த ஊழியத்தின் மேல்தான் இன்றைக்கு நாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆதாரமாக தேவ வார்த்தை இருந்தது, இன்றைக்கு பணமும் பொருளும் ஆகிவிட்டது. வேலைக்கு தேவையானது ஆண்டுடைய உணவு, ஆட்டம் பாட்டம் அல்ல, ஊற்று கும்மாளம் அல்ல. வேலைக்குள் தேவையானது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. நான் சொல்றேன் பாருங்க, இந்த வெளிப்பாட கர்த்தர் கொடுக்கிறாரு. இந்த உணவை எப்படி பகிர்ந்து கொள்ளணும்? சிங்கத்துக்கு தேவையான உணவு சிங்கத்துக்கு கொடுக்கும். நரி கொஞ்சம் தந்திரமானது, அதுக்கு தேவையான உணவு கொடுக்கும். ஏன்னா ஒரே பேழைக்குள்ள நரியை வச்சுக்கிறதும் கஷ்டம், சிங்கத்தை வச்சுக்கிறது கஷ்டம். அதனால உணவை கொடுத்துட்டோம்னா அது விசாரணை பேசாம இருக்கும். கர்த்தர் என்னோட ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். நீதியை பிரசங்கித்த நோவா. அநீதி அல்ல, நீதி. இதான் சத்தியம், இதான் சத்தியம். இப்படிதான் சபை இருக்கணும், இப்படிதான் வாழணும்னு நீதியை பிரசங்கித்த. சத்தியத்துல மட்டும் நம்ம
கொஞ்சம் விட்டு கொடுத்துடக்கூடாது. பாஸ்டர் வாங்க, கொஞ்சம் கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு போங்க. பாஸ்டர் நாங்க எல்லாம் பண்ணிடுவோம், நீங்க ஒரு ஜெபம் மட்டும் பண்ணுங்க. சத்தியத்தில் விட்டு கொடு. ஐயா, சத்தியத்துக்காக சாகலாம், கொள்கைக்காக செத்துடக்கூடாது. நிறைய சபைகள் கொள்கையை தான் கடைபிடிக்கிறது, சத்தியத்தில். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஏனோக்கு திருமணமானவன், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். எலியா திருமணமாகாதவன், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அப்படினால் ஒரு வேதம் திருமணமானவனையும் அங்கீகரிக்கிறது, திருமணம் ஆகாதவனையும் அங்கீகரிக்கிறது. திருமணம் ஆனவன் மட்டும்தான் அந்த சபையில ஏறணும்னு சொல்றது கொள்கை, அது சத்தியம். சில பேர் தெரியாம சில இடத்துல தங்கி போயிருக்கிறாங்க. இன்னைக்கு சொல்றேன், இப்படிப்பட்ட சத்தியத்தெல்லாம் உடைச்சு சபையில பேசி ஆகணும். நீதியை பிரசங்கி. அப்ப சபையை காப்பாற்ற போறது எது? தேவ வசனம், சத்தியம். இன்னைக்கு வீட்டுக்கு போனோன்னு நான் சில வருஷங்கள் என்ன செய்து கொண்டிருந்தேன் உங்களுக்கு சொல்றேன். ஒன்றும் அறியாத நேரத்தில் 8ஆம் வகுப்பு படித்து விட்டு ஊழியத்துக்கு சென்று அறிவில்லாதவனாய் ஒன்றுமில்லாத நான் அலைந்து திரிந்த போது கர்த்தர் என்னை உட்கார்ந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். தனிப்பட்ட முறையில் நானும் என்ன செய்தேன்னா, கர்த்தர் மேலுடைய வார்த்தை தாகத்தில் என்ன பண்ண, பெரிய பெரிய நோட்டு வாங்கி 80 வயசு 70 வயசு பலமான ஊழியர்கள் கடந்து போன அந்த ஊழியருடைய பிரசங்கத்தை டெய்லி உட்கார்ந்து எழுதுவேன். ஒரு பிரசங்கத்தை நான் எழுதி முடிப்பதற்கு யூடியூப்ல பார்த்து 3-3.5 மணி நேரம் ஆயிடும். ஆனால் அத்தனையும் ஒன்று விடாமல் எழுதி, இந்த இடத்தில் அழ வேண்டும், இந்த இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு சொல்ல வேண்டும், இந்த இடத்தில் இப்படி செய்ய வேண்டும், இந்த இடத்தில் இப்படி சொல்ல வேண்டும் அப்படின்னு வரிசையை எழுதி கொண்டு கர்த்தருடைய வார்த்தை எழுதுவேன். கொஞ்சம் கொஞ்சமா பழைய சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நானு பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சேன். என் சபை விசுவாசிகளுக்கும் பிரியாணி கொடுக்க ஆரம்பித்தேன். சபை கொழுக்க ஆரம்பித்தது, சபை வளர ஆரம்பித்தது. ஆண்டவர் கடந்த வாரத்தில் சபைக்குள்ள இடம் இல்லாமல் கத்து நிரப்பினார். நீங்களே 10 முறை பிரியாணி சாப்பிட்டு 11ஆம் முறை பழைய சோறு கொடுத்து சாப்பிட மாட்டீங்க. உங்க விசுவாசிகளுக்கும் 10 முறை பிரியாணி போட்டுட்டு 11ஆம் முறை நீங்க பழைய சோறு போட மாட்டீங்க. அதான் தயவு செய்து சொல்றேன், உணவை சேர்த்து வை. கர்த்தர் திட்டமா நம்ம கூட பேசுறாருங்கிறது மட்டும் எனக்கு உறுதியா தெரியும். உங்க உணவை சேர்த்து வை. வாசிக்க வேண்டாம், இன்னொரு காரியத்தை சொல்றேன். டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நோவா தன் குடும்பம் ரட்சிப்பதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணினான். இப்ப கவனமா கவனிக்க. 120 வருஷம் பிரசங்கம் பண்றான், ஒரு பக்கம் பேழையை கட்டுறான். ஆனா நோவா எவ்வளவு செய்தாலும் குடும்பத்து மேல நோவாவுக்கு ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருந்துச்சு. விசுவாசியுடைய பிள்ளைய தப்பு பண்ணிட்டா அது பெருசா ஆயிடாது. ஆனா ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் தப்பு செஞ்சுங்களே, இந்த ஊழியம் சபை எல்லாம் போயிடும். நிறைய ஊழியர்கள் சபைக்குள்ள தலை குனிஞ்சு நிக்கிறது காரணம் அவங்க குடும்பம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய், தன் குடும்பத்தை விசாரிக்க தெரியாதவன் எப்படி சபையை நடத்தும்? ஃபர்ஸ்ட் ஃபேமிலி தான். முதல்ல நம்ம ஊழியம் எங்க ஆரம்பிக்கணும்? நம்முடைய குடும்பத்தில் தான். அதனாலதான் என் மனைவி கிட்ட நான் 5 நிமிஷத்துக்கு மேல பேசாம இருந்தது. எவ்வளவு பெரிய வருத்தம் வந்தாலும் உடனே, எவ்வளவு பெரிய வருத்தம் வந்தாலும் உடனே பேசும். 5 நிமிஷம் தான்.
குடும்பம் சரியில்லைன்னு வச்சுங்களேன், எந்த ஊழியத்தையும் செய்ய முடியாது. சுருக்கமா போக விரும்புறேன். இன்னொரு காரியத்தை சொல்றேன். இந்த நோவா மிக முக்கியமான காரியம். எத்தனை ஜன்னல் இருந்துச்சு? வேலைக்குள்ள எத்தனை ஜன்னல் இருந்துச்சு? ஒரே ஜன்னல். உள்ள யானை இருக்கு, உள்ள சிங்கம் இருக்கு, உள்ள கரடி இருக்கு, உள்ள புலி இருக்குது, ஆடு இருக்கு, நரி இருக்கு, எத்தனை சிங்கம் இருக்கு. எத்தனை ஜன்னல் இருந்துச்சு? இது போடுற அத்தனை சாணியையும் யார் அள்ளி வெளியே போடணும்? அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார். பாடுகளை இயேசு கிறிஸ்து சிலுவையில சகித்துக் கொண்டார். ஒன்றை மாத்திரம் நான் சொல்ல விரும்புறேன். நோவா இத்தனை இந்த சாணியை அள்ளி வெளியில போடலன்னு வச்சுங்களேன், சபைக்குள்ள குப்பை இருக்க 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 சபை தாங்க முடியாம உடைச்சு யோனா அந்த ஒரு ஜன்னல் வழியாக எல்லாத்தையும் தூக்கி போற ஒரே நாள். ஒரு ஊழியக்காரன் எல்லாத்தையும் சகிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் பாடுகளை சகித்தான். என்ன பாடு? எப்பா கப்பல் எடுக்காதீங்க, உடைஞ்சிடும். அவன் பேச்ச கேட்கல. மாலுமி பேச்ச கேட்டு வியாபாரிகள் கப்பல் எடுத்து போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த கரையை போய் சேர்ந்தோடனே பவுல் செத்தை எடுத்து கொடுத்தும் பொழுது கையில விஷஜந்து கடிக்கிறது. கடவுள் கடவுள்னா இப்ப சாக போறான். அதே ஜனம் உயர்த்தி பேசுனுச்சு. இதை சாக போறான்னு அதே ஜனம் சொன்னிச்சு. இதான் ஊழியக்காரன் நிலைமை. ஒரு பக்கம் உயர்த்துவாங்க, இன்னொரு பக்கம் எல்லாத்தையும் சகிக்கணும். எல்லாத்தையும் சகிக்கணும். கிட்டத்தட்ட எங்க சபையில ஒரு 30 வருஷம் விசுவாசியா இருந்தவர் இப்போ கண்ணு தெளிஞ்சு ஒரு வார்த்தை சொன்னாரு. 30 வருஷம் விசுவாசியா இருந்தவர் இப்பதான் கண்ணு தெளிஞ்சு ஒரு காரியம் சொன்னாரு. உங்க பிரசங்கம் சரியில்லைன்னு. எத்தனை வருஷத்துக்கு பிறகு? 30 வருஷத்துக்கு பிறகு. நான் சந்தோஷப்படுறேன், இப்பவாவது கண்ணு தெளிஞ்சது. அப்படி ஒரு ஆளா இருந்திருக்கிறார். சகிக்கணும். வேலையை கட்டணும், 120 வருஷம் பிரசங்கம் பண்ணணும், சகிக்கணும். சகி பாஸ்டர், நம்ம உண்மையிலே பார்த்துருக்க மாட்டோம். நீங்கள் என்னை பார்த்துட்டு பார்க்காம பேர் போயிட்டீங்க பாஸ்டர். உங்களுக்கெல்லாம் பணக்காரங்களை தான் தெரியும் பாஸ்டர், ஏழையான எங்களை பற்றி எப்படி தெரியும்? அவனே சொல்லிடுவான். நான் உங்களை பார்க்கல, உண்மையிலே பார்க்க. வலிகள் வரும், சுமைகள் வரும், கஷ்டம் வரும், இல்லாமைகள் வரும், பணம் இல்லாத சூழ்நிலைகள் வரும். சில விசுவாச பாதையில கடந்து செல்ல வேண்டியதா இருக்கும். எல்லாத்தையும் சகிக்கணும். அவரோடு பாடுகளை சகித்தால் அவரோடு ஆளுகையும் செய்யும். ஆண்டவரே, பூமியில எங்கேயாவது நனையாத இடத்துல எங்களை மட்டும் வச்சிருக்கலாம், அப்படி எல்லாம் பேசல. பரவாயில்ல, தேவன் இந்த வேலையை எனக்கு கொடுத்தா இதை செய்வேன்னு சொல்லி ஒரு ஜன்னல் வழியாக எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கொண்டு குடும்பமாய் அன்றைக்கு வேலைக்குள்ள இருந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார்கள்.
அதனாலதான் பேலை கரெக்டா அடராத்துல போய் சேர்ந்துச்சுங்கிறத விட கர்த்தர் கொண்டு போய் சேர்த்தார். இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு கவனிக்க பாருங்க. பதினான்காம் வசனத்தை வாசிங்க. நீ கொப்பேர் மரத்தால் போது கட்டு அப்படிங்கிறார். எதை கட்டு? பேழைய கட்டு. நமக்கு எப்போதுமே கட்டுற ஊழியம் மட்டும்தான், உடைக்கிற ஊழியம் இல்லை. சில பேர் கடிந்து கொள்கிறேன்னு சொல்லி சபையை ரெண்டாக்குனால்தான் உண்டு. நம்ம எப்ப வேணாலும் கடிந்து கொள்கிற பிரசங்கத்தை பண்ணலாம், வாரம் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. ஆனா குத்தல் பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு மாம்சம் தானே. ஸ்டேஜில் ஏறி பிரசங்கம் பண்ணும்போது திடீர்னு ஏதாவது ஒரு வசனம் வந்துருச்சுன்னா, ஆகா அந்த விசுவாசிக்கு தானு தாத்திரும். ஒரு தாத்திரும். அடுத்த வாரம் பார்ப்பான். ஒரு விசுவாசி போய் 98 நம்ம கூட இருந்துச்சுன்னா அது விசுவாசி தப்பு. 98 வெளியில போயிட்டு ஒன்னை மட்டும் உள்ள வச்சிருக்கிறோம்னா அது யார் தப்பு? என்னமோ தெரியல, சபைக்கு வராங்க, 2 வருஷம் இருக்கிறாங்க, 3 வருஷம் இருக்க போயிடுறாங்க. என்னைக்குமே பைபிள் அதான் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தான். 5 தாளந்து கொடுத்தனே எவ்வளவு வச்சிருக்கிற? 4 தாளந்து கொடுத்தனே எவ்வளவு வச்சிருக்கிற? 3 கொடுத்தனே எவ்வளவு வச்சிருக்கிற? 2 கொடுத்தனே எவ்வளவு வச்சிருக்கிற? ஒண்ணு இல்ல, ஆண்டவரே வெறுங்கையா வந்து வளர்ச்சி வச்சிருக்க. ஆண்டவர் நீங்க 5 தாளந்து கொடுத்தீங்க, 500 ஆத்மா வச்சிருக்கிறேன், 50 ஆத்மா வச்சிருக்கிறேன், 100 ஆத்மா வச்சிருக்கிறேன். உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரன் என் சந்தோஷத்தில் பிரவேசி. கற்ற ஊழியர் எப்படி கட்டணும்? கீழ் பூசணும், உடையாம கட்டணும். ஊழியக்காரன் கவனமா பார்த்து கட்டணும். சபையில எல்லா விஷயத்தையும் இப்படிதான் செய்யணும். ஊழியக்காரன் வேற வழியே இல்லை, பார்த்து தான் செய்யணும். ஐயா சத்தியத்தை எவ்வளவு ஆழமா கடிந்து பேசினாலும் சபை விசுவாசிகள் இருப்பாங்க. ஐயா புத்தல் பிரசங்கம் பண்ணோம்னா கண்டிப்பா வெளியிட. ஆனால் கடிந்து கொள்ளுதலை கொண்டு வருகிற ஒரு ஆவியானவர். என்ன ஆண்டவர் சொன்னார் அது எல்லாம் நோவா செய்து முடியும். கீழ் பூசினார். கீழ் என்று சொன்னால் கீழையாத்தின் பிசின் தைலமாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறிக்கிறது. எல்லாத்தையும் கட்டி இதுக்குள்ள இருந்துகிட்டு முக்கியமா ஒருத்தரை மையப்படுத்தி ஊழியம் செய்யறாங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கவனமா கவனிங்க. 16ஆம் வசனத்தை படிங்களேன். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டு 1, அடுத்தது இரண்டாம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். ஒரு சபைன்னா எத்தனை அடுக்கு இருக்கணும்? 3 அடுக்கு. முதல் அடுக்கு, 2வது அடுக்கு, 3வது அடுக்கு. சபை எப்படிதான் ஊழியம் செய்யணும்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். வேதம் எப்படி இருக்கிறது? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நமக்காக தன்னைத்தானே பிரித்துவமாய் பிரித்து விட்டார் ஆதியிலே. அது யாருக்காக?
இப்படி பிரித்துக் கொண்டால் தான் என் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும் என்பது ஆண்டவர் அறிந்தார். அப்ப அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் சபையை, ஒரு சபையை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவது யார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். பூமியின் மேல் காற்றை வீச பண்ணி நோவுடைய பேலையை சுத்தி ஒரு காத்து விசிறிச்சு, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். நோவா காக்காவை வச்சு ஊழி செஞ்சு பார்க்கறான், ஒண்ணும் நடக்கல. காக்கா மனுஷிகத்தை குறிக்குது. மனுஷிகத்துல என்ன போராடினாலும் ஆத்துமாக்கள் வராது. அதே சமயத்தில் ஒரு புறாவை எங்கே வெளியே விடுகிறான், அது ஒரு ஒலிவ மரத்தை கொண்டு, ஒரு இலையை கொண்டு வருகிறது. ஒலிவ இலை இத்தனை மாதம் தண்ணீரிலும் அழுகி போகாமல் இருந்தது. அதுதான் சொல்லுகிறேன், உலகத்தில் அழியாத ஒன்று ஆத்துமா. காக்கா வச்சு ஊழிய செஞ்சு 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 ஒரு ஆத்மாவும் இல்லை. என்னைக்கு சபை ஆவியில நிரம்பி கையை தட்டி அந்நிய பாஷையில பேசி சபை நிறைஞ்சு வளைந்து ஆவியானுடைய சத்தம் கேட்டு ஆவியானுடைய சித்தம் செய்கிறதோ, அந்த சபை ஆத்துமாக்களை கொண்டு வரும், அழியாத ஆத்துமாக்களை சம்பாதிக்கும். சபைக்குள்ள ஆவியானுடைய நிறைவு அவசியம். நான் சொல்லுவேன், பாஸ்டர் நாங்க வார வாரம் ஆவியில் நிரம்புறோம். நான் ஒண்ணு சொல்லுவேன், ஒரு தடவையாவது உண்மையா நிரம்பிரு. ஒரு தடவை அப்போ சொல்றவங்க 2ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவம் ஒரு தடவை நடந்தா போதியா, அது சாவுற வரைக்கும் உன்னை கொண்டு போகும். ஒரு தடவைனாலும் உண்மையா நிரம்பு. ஒரு தடவைனாலும் ஆவியான நிறைவுக்குள்ளவா. சபைக்குள்ள இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணுங்கிற விஷயத்துல கவனமாயிருங்க. ஜனங்கள் அந்நிய பாஷை அடையாளங்களோடு பெற்றுக்கொள்ளணுங்கிற விஷயத்துல கவனமாயிருங்க. சபை ஆவியானுடைய கண்ட்ரோல் இருக்கணும், நம்ம கண்ட்ரோல் இல்ல, ஊழியக்காரனுடைய கண்ட்ரோல் இல்ல, நோவாவுடைய கண்ட்ரோல் இல்ல, அது புறாவின் கண்ட்ரோல்ல இருக்கணும். நோவாவுக்கு தெரியும், நான் உள்ள இருந்து செயல்பட தான் முடியும், ஆனா கொண்டு வர்றது புறான்னு நோவாவுக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவரை கொண்ட ஊழியம், பரிசுத்த வரங்களை கொண்ட ஊழியம் வேணும். இன்னைக்கு வேணும் வேணும் வேணும். அன்னைக்கு 60 பேரோட எங்க அப்பா விட்டுட்டு இறந்து போனாரு சபைய. இன்னைக்கு 300க்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அதற்கு காரணம் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற ஆவியானவர், என் சபைக்குள் வாசமாயிருக்கிற ஆவியானவர். வார வாரம் குறைஞ்சது 3-5 பேர் புதுசா வராங்க, சபையை தேடி வராங்க, அநேக காரியங்களுக்கு வராங்க. இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க, அன்னைக்கு ஒரு ஆளுக்கு நான் உதவி செய்ய ஆரம்பித்தேன் சபையில. இன்னைக்கு மாதந்தோறும் 18 பேருக்கு உதவி செய்யறேன், 22 கண் தெரியாதவங்களுக்கு செய்யறேன். இது எல்லாம் ஆவியானுடைய உதவி, இது எல்லாம் என்னுடைய பணம் இல்ல, ஆண்டவர் கொடுக்கிறார். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, தசம பாகங்களை பண்டக சாலை கொண்டு வந்தோடனே திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கு அது என்ன பண்ணணும், இது ஊழியர் கொடுக்கையில பிரசங்கம் பண்ணா ரொம்ப கஷ்டம். முத 500 ரூபா ஒருத்தருக்கு செஞ்சேன், அப்புறம் 2 பேரு, அப்புறம் 3 பேரு, அப்புறம் 5 பேரு, இப்ப 18 பேருக்கு செய்யறேன். சபை வளர்ந்து கொண்டு இருக்கிறது. சில இந்து சகோதரிகள் என்னை தேடி வருவாங்க, பாஸ்டர் எனக்கு இந்த உதவி தேவை பாஸ்டர், நான் அப்படி வந்திருக்கிறேன். நான் சொல்லுவேன், 3 வருஷம் உனக்கு உதவி செய்வேன். எத்தனை வருஷம்? அந்த 3 வருஷத்துல அந்த சகோதரி ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அடுத்த 3 பேரு இப்படிதான் நம்ம செய்யணும், ஊழியங்களை வளர்க்கணும். நான் வாங்குறவங்களா இருக்கக்கூடாது, கொடுக்கிறவங்களா இருக்கணும். எந்த கிணறு இறைக்குதோ அந்த கிணறு ஊறிக்கிட்டே இருக்கும், இறைக்கிற கிணறு பண்ணிட்டே இருக்கும், ஊறிக்கிட்டே இருக்கும், சுரந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு சொல்றேன், ஊழியக்காரங்க கொடுக்கறதுல அதிகமா பிரியப்படணும். அல்லே சொல்லுங்க, அல்லே சொல்லுங்க, அல்லே சொல்லுங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னா அது நமக்கு, அவங்க விசுவாசிகளுக்கு இல்ல, முதல்ல நமக்கு தான். ஒரு ஏழை உள்ள வந்து விட்டால் அவர்களை சபை பராமரிக்கணும். நோவா எல்லாரையும் பராமரித்தான், வேலை கரெக்டா போய் சேர்ந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி வேலையை ஓட்டிக்கிட்டு போய் கொண்டிருக்கும் போது பைபிள் சொல்லுது, 16ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 16, 7ஆம் அதிகாரம் 16.
என்ன பண்ண பண்ணிட்டான்? மேகம் மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஓஹோ, மேகம் மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆதாயம் சேர்க்க அவரே வாராரே. ஓ மேகம். வேலை கிளம்பிடணும் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்காக தான் பிரயாசப்பட்டு கர்த்தராகிய இயேசு ஒரு நாள் இந்த பூமிக்கு வருவார். எப்படி நோவாவின் வேலை கிளம்பிற்றோம், ஒரு நாள் நம்மளும் கிளம்பி அவரோடு கூட கடந்து செல்ல போவோம். அந்த அரராத், அந்த பரிசுத்தம் நிறைந்த அந்த பரலோகத்திற்கு, பரிசுத்தம் நிறைந்த தகப்பன் வாழுகிற அந்த இடத்திற்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். அன்னைக்கு இந்த சபையை ஓட்டி கொண்டு போகிறது நீங்களும் நானும் தான். இந்த நோவா, இந்த தலைவன், இந்த மேய்ப்பன், இந்த போதகன், இவர் சரியாயிருந்து ஓட்டுனதான் அரராத்து கொண்டு போய் சேரும். உண்மை உத்தவமாய் இருங்கள். நேரத்தை தேவனோடு செலவிடுங்கள். உடைக்கிற ஊழியமா இருக்கக்கூடாது, கற்ற ஊழியமா இருக்கும். உணவை சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். பாடுகள் வரும்போது சகித்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தின் மேல் கவனமாயிருங்கள். பரிசுத்தாவின் மையமா வைத்து ஊழிய செய்யுங்கள். நீதியை பிரசங்கள். சாத்தியம்னா சாத்தியம் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுங்க. கரெக்டா பேல போய் அரராத்துல போய் சேர்ந்துடும். இந்த ஒரு காரியத்துக்காக தான் ஊழியம் செய்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹalleluya, hallelujah, hallelujah, Jesus, hallelujah, hallelujah.